The election in 2019 is a fight between two different visions of India. இந்த தேர்தல் 2019வது தேர்தல் என்பது இரண்டு கொள்கை எதிரிகளுக்கு இடையான இரண்டு பார்வைக்குரியவர்களுக்கு இடையிலான ஒரு போட்டி தேர்தலாக அமைந்திருக்கிறது. The BJP says that only one idea, one history, one culture should be imposed on India. பாரதிய ஜனதா கட்சி ஒற்றை நோக்கம், ஒற்றை வரலாறு, ஒற்றை பண்பாடு தான் இந்த நாட்டில் நிலவ வேண்டும் என்று கூறுகிறார்கள். One opinion should run India. ஒரே கருத்து தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள். And on the other side, the Congress party and the DMK and our allies, we say that there are many different voices in this country. இன்னொரு பக்கத்திலே காங்கிரஸ் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கே பல்வேறு பார்வைகள், பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறோம். Many different perspectives, different languages, different ideas. பல வேறுபட்ட மொழிகள், பல சிந்தனைகள் இந்த நாட்டிலே பயன்பாட்டிலே இருக்கிறது என்பதை சொல்கிறோம். We believe that all these ideas should work together to build India. நாங்கள் இந்த அனைத்து சிந்தனைகளும், அனைத்து கலாச்சாரம் ஒருங்கிணைந்து பணியாற்றி இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கிறோம். They believe Tamil Nadu should be run from Nagpur. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தமிழ்நாடு நாகூரிலிருந்து இயக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். They believe the Prime Minister's office நாக்பூரிலிருந்து இயக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். They believe the Prime Minister's office should decide the destiny of the Tamil people. அவர்கள் பிரதம மந்திரியின் அலுவலகம் தான் தமிழர்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். They believe that the voice of a bureaucrat in the PMO should be more powerful than the voice of the Tamil people. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பிரதம மந்திரியின் அலுவலகத்தில் பணியாற்றுகிற அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்க வேண்டும், தமிழ் மக்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். We believe that Tamil Nadu should be run by the Tamil people. நாங்கள் தமிழ்நாடு தமிழர்களால் ஆளப்பட வேண்டும் என்று நம்புகிறோம். We believe that the voice of the Tamil people is fundamental for building a strong India. நாங்கள் தமிழர்களின் குரல் இந்தியாவை ஒரு வலிமைமிக்க நாடாக உருவாக்குவதில் முக்கியத்துவம் பெறுகிறது என்று நம்புகிறோம். We believe respecting the Tamil language, respecting the history of the Tamil people is fundamental to build a strong India. நாங்கள் தமிழர்களை மதிப்பதும், தமிழ் மொழியை மதிப்பதும், தமிழ் பண்பாட்டை மதிப்பதும் தான் ஒரு வலிமையான இந்தியாவை உருவாக்கக்கூடிய ஒன்று என்று நம்புகிறோம். And that is why we are working together in an alliance. அதனாலே தான் நாங்கள் இந்த கூட்டணியிலே இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். Not only do we agree on the decentralization of power, but we agree that India is multiple voices and India has to be respected. அதிகார பகிர்வு மட்டும் என்பதில்லை, இந்தியாவின் பல்வேறு குரல்களும் பல்வேறு மொழிகளும் பாதுகாக்கப்படுவதுதான் நல்ல இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு என்று நாங்கள் நம்புகிறோம். Stalinji mentioned about the insult to Karunanidhi ji. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே சொன்னார்கள். And I understand his emotions as a son. நான் இது ஒரு மகனின் உணர்ச்சியாக இதை நான் பார்க்கிறேன், புரிந்து கொள்கிறேன். To see that your father is not given due respect. தன்னுடைய தந்தைக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்ற வேதனை அவர் பேச்சில் புலப்பட்டது. But I want to tell Stalinji that they were not only insulting your father. நான் சொல்ல விரும்புவது, ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது, அவர்கள் உங்கள் தலைவரை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, உங்கள் தந்தையை மட்டும் அவமானப்படுத்தவில்லை. Because your father was not an ordinary person. உங்கள் தந்தை என்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. Your father represented the voice of the Tamil people. உங்கள் தந்தை இந்த தமிழர்களின் குரலை ஓங்கி ஒலித்த குரலாக இருந்தார். So when they insulted Karunanidhi ji,
They insulted the voice of the Tamil people. தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களை அவமானப்படுத்தியதன் மூலம் தமிழர்களின் குரலுக்கு தமிழர்களுக்கு இழைத்த அவமானமாகத்தான் இதை நான் கருதுகிறேன். And I am certain that if any Tamil person reflects on this insult, doesn't matter which party he comes from, whether he comes from AIDMK, DMK, Congress, any other party, he will realize and feel that this was an insult to the people of Tamil Nadu. யாராக இருந்தாலும் அவர் எந்த கட்சியிலே இருந்தாலும் எந்த இடத்திலே இருந்தாலும் இது தமக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று ஒவ்வொரு தமிழனும் உணர்வான். அவமானம் என்று ஒவ்வொரு தமிழனும் உணர்வான். Stalinji also mentioned our manifesto. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி கூட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். He mentioned the idea of decentralization, giving power to the people of Tamil Nadu. அவர் குறிப்பாக அதிகார பகிர்வை பற்றி தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் வழங்குவதை பற்றி இங்கே குறிப்பிட்டு பேசினார். Unlike the BJP manifesto, our manifesto was not constructed in a closed room. பிஜேபி தேர்தல் அறிக்கையை போலல்லாமல் எங்கள் தேர்தல் அறிக்கை ஒரு இருண்ட அறைக்குள் ஒரு மூடிய அறைக்குள் உருவாக்கப்பட்ட அறிக்கை அல்ல. Our manifesto was an open exercise where we asked millions of Indian people what they wanted. எங்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது மிக வெளிப்படையானதும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களின் கருத்துக்களை உள்வாங்கியதுமான அறிக்கையாக அமைந்திருக்கிறது. I will give you a small example. ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். When our discussion for the manifesto was going on, people in Tamil Nadu mentioned to us the name of a young Tamil girl called Anitha. இங்கே எங்களுடைய தேர்தல் அறிக்கை பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இங்கே தமிழர்களிடமிருந்து வந்த கருத்துக்களின்படி இங்கே ஒரு பெண்ணின் பெயரை ஒரு இளம் பெண்ணின் பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள். They mentioned to us that this brilliant young Tamil girl was forced to commit suicide because of the NEET exam. இந்த அனிதா என்ற அந்த பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த பெண் நீட் தேர்வின் காரணமாக தற்கொலைக்கு தள்ளப்பட்டு உயிரிழக்க நேரிட்டது என்பதை சொன்னார்கள். So we respected the voice of Tamil Nadu. இது தமிழ் மக்களின் உணர்வை வெளிப்படுத்திய வகையிலே அமைந்தது. There is a small line in our manifesto. எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே ஒரு வரி இருக்கிறது. It says that it will be up to the states to decide whether they want to accept NEET or not. அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நீட் தேர்வு என்பது தேவையா தேவையில்லையா என்பதை மாநிலங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். We don't want any more Anitas in Tamil Nadu. தமிழ்நாட்டில் இன்னொரு அனிதா வேறு பல அனிதாக்கள் உருவாவதை நாங்கள் விரும்பவில்லை. We don't want young Tamil girls to have to commit suicide because of an exam. இந்த தேர்வின் காரணமாக இளம் மாணவிகள் தற்கொலை செய்து கொள்வதை நாங்கள் விரும்பவில்லை. So we gave the people of Tamil Nadu the choice. நாங்கள் இப்பொழுது தமிழக அரசுக்கே தமிழ்நாட்டுக்கே அவர்கள் முடிவுக்கே இந்த பொறுப்பை இந்த நீட் தேர்வு குறித்த முடிவெடுப்பதை விட்டுவிட்டு இருக்கிறோம். You are wise people, you decide if you want NEET or you don't want NEET. நீங்கள் முடிவு செய்யுங்கள் நீட் தேர்வு தேவையா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று விட்டிருக்கிறோம். So we believe in a conversation. நாங்கள் கருத்து பரிமாற்றத்தை விரும்புகிறவராக இருக்கிறோம், அதை நம்புகிறோம். We believe in listening to people. நாங்கள் மக்களின் குரலை கேட்பதிலே நம்புகிறோம். And we believe that through conversation you can get solutions. நாங்கள் கருத்து பரிமாற்றங்களின் மூலம் தீர்வுகளை எட்ட முடியும் என்று நம்புகிறோம். Mr. Narendra Modi and the BJP do not believe in conversation. ஆனால் மோடியோ அவருடைய பிஜேபியோ கருத்து பரிமாற்றங்கள் மீது நம்பிக்கை வைக்காத அமைப்பாக இருக்கிறார்கள். One fine day at 8 o'clock in the evening he decides he wants to destroy the Indian economy. ஒரு நாள் காலை 8 மணிக்கு இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அழிக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கிறார். He wipes out the 500 and 1000 rupee note. அவர் உடனடியாக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கிறார். He destroys the textile hub in Tirupur. அவர் திருப்பூரில் உள்ள துணிமணிகள் ஆடை
துறையை ஆடை நெய்யும் துறையை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார். He destroys the silk capital of the country, Kanchipuram. காஞ்சிபுரத்தில் உள்ள பட்டு நூற்பாலை தொழிலை நசிந்து போக செய்கிறார். He destroys the manufacturing backbone of Tamil Nadu. அவர் தமிழ்நாட்டின் உற்பத்தி துறையை அழிக்க வேண்டும் என்று அழித்து காட்டியிருக்கிறார். Did he ask anyone before he did demonetization? இதை அவர் யாரிடமாவது இது போன்ற பணமதிப்பிழப்பு நடவடிக்கை தேவையா என்று யாரையாவது கேட்டாரா? Did he ask the small businessmen of Tamil Nadu the effect of demonetization? எந்த சிறு தொழில் முதலாளியாவது அழைத்து நீங்கள் இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கை உங்களுக்கு நன்மை செய்யுமா, அதனுடைய பாதிப்பு என்ன என்று கேட்டாரா? Did he ask the textile workers? அவர் இங்கே உள்ள நூல் தொழிலாளர்களை பார்த்து என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் என்று கேட்டாரா? No, because if he had asked even a 12-year-old child the question, இதை அவர் ஒரு 12 வயது குழந்தையிடம் கேட்டிருந்தால் கூட ஒரு பதில் எழுதி கிடைத்திருக்கும். as to what will happen if I destroy the 500 and 1000 rupee note. 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை மதிப்பிழக்க செய்தால் என்ன நடக்கும் என்பதை ஒரு குழந்தையிடம் கேட்டிருந்தால் கூட அந்த குழந்தை 12 வயது குழந்தை சொல்லி இருக்கும். The 12-year-old boy would have told the Prime Minister, please don't do that, it will be very foolish. அந்த 12 வயது குழந்தை பிரதமரை பார்த்து நீங்கள் தயவு செய்து இதை செய்யாதீர்கள், இது அழிவுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி இருக்கும். But he does not listen, he does not care. ஆனால் அவர் யாரையும் கேட்கவில்லை, அவர் கேட்கவும் மாட்டார். He takes thousands and thousands of crores of rupees and gives them to people like Anil Ambani and Adani. அவர் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை எடுத்து அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுப்பதிலே தான் அவருக்கு விருப்பம் அதிகம். 3,50,000 crore rupees given to 15 of the richest people in this country. அவருடைய ஆட்சி காலத்தில் 50,000 கோடி ரூபாய் 15 பெரிய பணக்காரர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. But when Tamil farmers are protesting in Jantar Mantar, he has not even got one word to say. டெல்லி ஜந்தர் மந்திலே தமிழ்நாட்டு விவசாயிகள் போராட கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட, அவர்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லக்கூட பிரதமருக்கு மனமில்லை. They have to take off their clothes and then still he does not pay any attention to them. அவர்கள் தங்கள் உடைகளை எல்லாம் களைந்து வீதியிலே சென்றபோதில் கூட அவர்களை அழைத்து பேச வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. He does not even have the decency to call them and ask them why they are upset. அவர்களை அழைத்து நீங்கள் ஏன் போராடுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அந்த நாகரீகம் கூட பிரதமருக்கு இல்லை என்பதை நாம் பார்த்தோம். But he hugs every single corrupt businessman. ஆனால் அவர் ஒவ்வொரு வணிகரிடமும் பணக்காரரிடம் நெருக்கத்தையும் அன்பையும் காட்டுகிறார். You can see pictures of him hugging Anil Ambani. அனில் அம்பானியை கட்டி தழுவுகிற பழக்க காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். You can see him sitting with Nirav Modi. நீரவ் மோடியோடு அருகிலே அமர்ந்திருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். Mehul Choksi, Vijay Mallya, விஜய மால்யாவோடு அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். But you cannot see him with a poor person. ஆனால் ஒரு ஏழையுடன் கூட அவர் அமர்ந்திருக்கும் காட்சியை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. There is not a single picture of the Prime Minister with a poor farmer or a poor laborer or a owner of a small business. ஒரு சிறு தொழிலாளி, ஒரு சிறு விவசாயியோடு மோடி அமர்ந்திருக்கின்ற ஒரு புகைப்படத்தை கூட நீங்கள் பார்த்திருக்க முடியாது. He gave us Gabbar Singh tax. அவர் கொள்ளைக்கார வரியை, கப்பர் சிங் என்ற கொள்ளைக்காரன் திரைப்பட வில்லனாக வந்த கப்பர் சிங் என்ற கொள்ளைக்கார வரியை விதித்தார். 5 different taxes. 5 வகையான வரிகள். 28% tax. 28% வரி. Weavers have to pay tax. நெசவாளிகள் வரி கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது. If they want to buy thread, they have to pay tax. நூல் வாங்குவதற்கு நெசவாளிகள் வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. If they want material for printing, they have to pay tax. அவர்கள் அதற்கான நெசவு தொழில் கருவிகளை வாங்குவதற்கு அவர்கள் வரி செலுத்த வேண்டியிருந்தது. So we have already decided that the moment we win the election in 2019, we are going to remove Gabbar Singh tax and give you a real GST. நாங்க ஆகவே இங்கே உள்ள நெசவாளிகளும் மற்ற தொழிலாளிகளும் 2011 தேர்தலில் கப்பர் சிங் என்ற கொள்ளைக்காரனின் வரி விதிப்பை அகற்ற வேண்டும் என்றால் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார். One tax, minimum tax, simple tax. ஒரு வரி, குறைந்தபட்ச வரி, எளிமையான வரி. But we have decided to do much more. நாங்கள் மேலும் பல்வேறு நன்மைகளை
செய்வதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறோம். The Congress party has taken a revolutionary decision. காங்கிரஸ் கட்சி ஒரு புரட்சிகரமான முடிவை எடுத்திருக்கிறது. We have decided that we are going to do a surgical strike on poverty. நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறோம் என்றால் ஒரு அறுவை சிகிச்சை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்றை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். The DMK and the Congress together are going to wipe out poverty from Tamil Nadu and from India. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இணைந்து தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிப்பது என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். If Mr. Narendra Modi can give thousands of crores to Mr. Anil Ambani, the Congress party and DMK can do the same for the poor people of this country. நரேந்திர மோடி அனில் அம்பானிக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொடுத்தால் அதே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை காங்கிரசும் திமுகவும் இணைந்து நம்முடைய ஏழை மக்களுக்கு கொடுக்கும் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். So we have decided that we are going to start a new scheme called Nyay Yojana. நாங்கள் ஒரு புதிய திட்டத்தை நியாய யோஜனை நியாய திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி அறிவித்திருக்கிறோம். The scheme of justice. நீதி திட்டம், நீதி வழங்கும் திட்டம் என்று அதற்கு பொருள். So the moment we win in 2019, we are going to identify the 20% poorest people in this country. நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் இந்த நாட்டில் 20% ஏழை மக்களை அடையாளம் காண்போம். We will go to every village, every street and identify the poorest people in India. நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் சென்று ஏழை மக்களை அடையாளம் கண்டுபிடித்து கணக்கெடுப்போம். And once we have identified them, every single one of those families is going to get 72,000 rupees in their bank account every year. அவர் அப்படி கணக்கெடுப்பு முடிந்த பிறகு அவர்களை அடையாளம் கண்ட பிறகு ஒவ்வொரு குடும்பத்தின் வங்கி கணக்கிலும் 72,000 கோடி ரூபாய் என்ற அளவிலே ஒரு ஆண்டுக்கு பணம் செலுத்தப்படும். 3,60,000 rupees within 5 years. 5 ஆண்டுகளில் 3,60,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்கும். And I hope the men in the crowd do not mind, but the money is going to go into the account of the women. நான் எப்படி ஆண்கள் இதை விரும்பவில்லை என்றால் அந்த குடும்பத்தின் பெண்களின் வங்கி கணக்குக்கு அந்த பணம் போய் சேர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். We believe that India is owed justice after 5 years of Narendra Modi. இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நீதி கிடைக்கக்கூடிய மக்களை உள்ள நாடாக இருக்கும் என்று நம்புகிறோம். We believe the people of Tamil Nadu are owed justice after 5 years of Narendra Modi. 5 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் நீதி கிடைக்க பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். So we are going to give the poorest people in Tamil Nadu this money. இதை மிக ஏழ்மை நிறைந்த குடும்பங்களுக்கு இந்த பணத்தை அவர்களுடைய வங்கி கணக்கிலே செலுத்த இருக்கிறோம். It is revolutionary because it is the first time that a government of any nation has decided to do this. இது ஒரு புரட்சிகரமான திட்டம். ஏனென்றால் உலகத்திலேயே எந்த நாடும் இது போன்ற ஒரு திட்டத்தை இதுவரை செயல்படுத்தியதில்லை. India will be showing direction to the other countries in the world. இந்த திட்டத்தின் மூலம் உலக நாடுகளுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இந்தியா விளங்கும் என்பதை நாங்கள் சொல்கிறோம். I mentioned that the money is going to go into the women's bank account. இந்த பணம் பெண்களின் வங்கி கணக்கிலே சேர்க்கப்படும் என்று நான் சொல்லி இருந்தேன். I would like to say one or two more things for the women. இது பெண்களுக்குரிய ஒரு மேலும் சில சலுகைகளை அறிவிக்கிறேன். You are India's strength. நீங்கள் இந்தியாவின் சொத்துக்கள். But we do not see enough of you in the Vidhan Sabhas and the Lok Sabha and the Rajya Sabha. உங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் சட்டமன்றங்களிலோ மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ இல்லை என்பதையும் சொல்கிறேன். So we have committed to giving you 33% reservation in Rajya Sabha, Lok Sabha and Vidhan Sabhas. எனவே நாங்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் உங்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று உறுதியளிக்கிறேன். We are also going to give you 33% reservation in central government jobs. அதே போலவே மத்திய அரசு அலுவலக பணிகளில் 33% பெண்களுக்கென்று ஒதுக்கீடு செய்வோம் என்ற உத்தரவாதத்தை அளிக்கிறேன். I'd like to say something for the many unemployed youngsters of Tamil Nadu. இங்கே வேலை கிடைக்காத
லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். Mr. Narendra Modi has hurt you over the last 5 years. கடந்த 5 ஆண்டு காலமாக நரேந்திர மோடி உங்களை ஏமாற்றி வந்தார். He gave huge amounts of money from the Indian banks to the richest people but did not give you that money. மிக பெரிய தொகையை இந்திய வங்கிகளிலிருந்து மிக பெரிய தொகையை எடுத்து பணக்காரர்களுக்கு கொடுத்தாரே தவிர வேலையற்ற இளைஞர்களுக்கு அவர் ஒன்றும் செய்யவில்லை. He gave you an empty slogan called Made in India. அவர் ஒரு வெற்று ஸ்லோகன், வெற்று அறிவிப்பை செய்தார். மேக் இன் இந்தியா என்ற ஒரு வெற்று அறிவிப்பை மட்டுமே செய்து வந்தார். But wherever we look we see made in China. ஆனால் எங்கு நோக்கினாலும் எந்த பொருளை எடுத்தாலும் மேக் இன் சைனா என்று தான் இருக்கிறதே தவிர மேக் இன் இந்தியா என்று இல்லை. You look at your phone, made in China. You look at your shoes, made in China. You look at your shirt, made in China. உங்கள் சட்டையை பாருங்கள், மேக் இன் சைனா என்று இருக்கும். உங்களுடைய கைபேசியை பாருங்கள், மேக் இன் சைனா என்று இருக்கும். உங்களுடைய ஷூவை பாருங்கள், மேக் இன் சைனா என்று இருக்கும். Now we want real made in India and real made in Tamil Nadu. எங்களுக்கு உண்மையாகவே இந்தியாவில் பொருட்கள் உருவாக்கப்படவும் தமிழகத்தில் பொருட்கள் உருவாக்கப்படவும் உள்ள உத்தரவாதம் தேவை. In Narendra Modi's Make in India, if a young Tamil entrepreneur wants to start a business, he has to go to get permission from different government offices. நரேந்திர மோடியின் மேக் இன் இந்தியாவில் ஒரு தமிழ் இளைஞர் ஒரு தொழில் முயற்சியோடு சென்றால் அவர் பல்வேறு அலுவலகங்களில் அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. In every office he has to ask, he has to pay a bribe. எந்த அலுவலகத்துக்கு சென்றாலும் அங்கே லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. By the time he has got his permissions, his business is already failed. அவருடைய தொழிலுக்கு ஒரு அனுமதி கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் தோற்று போகிற இளைஞராக தொழிலை நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார். So we have a new idea in our manifesto for the entrepreneurs of Tamil Nadu. நாங்கள் இத்தொழில் முனைவோருக்கான ஒரு புதிய திட்டத்தை எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறோம். When you want to start a new business, you will not have to take permission from any government department for 3 years. நீங்கள் யாரேனும் ஒரு தொழில் தொடங்க விரும்பினால் எந்த அரசு துறையிடமும் 3 ஆண்டுகளுக்கு எந்தவித அனுமதியையும் பெற தேவையில்லை என்று சொல்லி இருக்கிறோம். You start your business, get it working, and 3 years later you can ask for the permissions. நீங்கள் தொழிலை தொடங்கலாம், அதை செயல்படுத்தலாம். 3 ஆண்டுகளுக்கு பின்னால் அரசாங்கத்தின் அனுமதிக்காக விண்ணப்பிக்கலாம். Once your business is established, take the permission. நீங்கள் உங்கள் தொழில் நிலை பெற்ற பிறகு அனுமதிக்கு வாருங்கள். Until it is established, focus your energy on getting the business started, not on getting permission. அது நிலை பெறும் வரை அதை நிலைபெறுத்துவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு அதை நிலைபெறுத்தும் அந்த செயலிலே உங்களை கவனத்தை செலுத்துங்கள். And whoever creates jobs for this country, whichever young Tamil youngster creates jobs for this country, the banks will support those people. அப்படிப்பட்ட நிலையிலே 3 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த தொழில் முனைவோருக்காவது உதவி தேவை என்றால் வங்கிகள் அவருக்கு உதவி செய்யும். We will take the money that Narendra Modi has given to Mr. Anil Ambani and give it to the youngsters in Tamil Nadu. அனில் அம்பானிக்கு நரேந்திர மோடி கொடுத்த பணத்தை எல்லாம் எடுத்து இந்த புதிய தொழில் முனைவோருக்கு நாங்கள் கொடுப்போம். Because we believe that Tamil Nadu can create millions of jobs for the country. நாங்கள் தமிழ்நாடு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மாநிலமாக இருக்கிறது என்று நம்புகிறோம். But we want to help you further. உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். There are 22 lakh jobs that are lying empty in the government. 22 லட்சம் வேலை பணியிடங்கள், காலி பணியிடங்கள் அரசு துறைகளிலே இப்பொழுது நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன. We have the highest unemployment rate in 45 years. But Mr. Narendra Modi is unable to fill these 22 lakh jobs. இந்த 22 லட்சம் வேலைகளையும் ஆட்களை நிரப்புவதற்கு நரேந்திர மோடி அரசாங்கம் தவறிவிட்டது. The Congress party will fill these vacancies by next year. இந்த 22 லட்சம் இடங்களிலும் ஆட்களை நிரப்பும் பணியிலே காங்கிரஸ் பார்ட்டி உடனடியாக ஈடுபடும். And we will provide a further 10 lakh jobs in the panchayats of the nation. மேலும் 10 லட்சம் புதிய பணியிடங்களை பஞ்சாயத்துகளிலும் கிராமங்களிலும் உருவாக்கும். I have told you a little bit about our plans for the nation.
இந்த நாட்டுக்கான சில திட்டங்களை சொல்லி இருக்கிறேன். But I want to conclude once again by talking a little bit about Tamil Nadu. ஆனால் இவ்வளவு நேரம் பேசியதை காண்டி ஒரு சிறு கருத்துக்களை தமிழ்நாடு குறித்த கருத்துக்களை உங்களுடன் பேச விழைகிறேன். We are here together today to defend the spirit and the history and the language of Tamil Nadu. நாங்கள் இங்கே கூடியிருப்பது தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாட்டின் பண்பாடு, தமிழர்களின் பழக்கவழக்கம் ஆகியவற்றை பாதுகாக்கும் பணிக்காக இங்கே வந்திருக்கிறோம். The parties in our alliance have a similar ideology. இந்த மேடையிலே இருக்கிற கட்சிகள் ஒத்த கருத்துடைய கட்சிகளாக, ஒற்ற கொள்கையுடைய கட்சிகளாக அமைந்திருக்கின்றன. We believe in decentralization of power. நாங்கள் அதிகார பரவலை விரும்புவவர்களாக இருக்கிறோம். We believe that India should be run from its villages, from its states. நாங்கள் இந்தியா கிராமங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் நடத்தப்பட வேண்டும் என்று நம்புகிறோம். From its cities. மாநகரங்களிலிருந்து நடத்தப்பட வேண்டும் என்று நம்புகிறோம். We do not believe that India should be run entirely from the PMO. இந்தியா பிரதம மந்திரியின் அலுவலகத்திலிருந்து நடத்தப்படுகிற ஒரு நாடாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். We do not believe that Tamil Nadu should be run by Nagpur. நாங்கள் தமிழ்நாடு நாக்பூரிலிருந்து நடத்தப்பட கூடாது என்று விரும்புகிறோம். So I want to tell you that we are working together to defend the Tamil people. நாங்கள் இணைந்து பணியாற்றி தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். If Mr. Narendra Modi reads a little bit of history, he will realize that no one can challenge the spirit of the Tamil people. நரேந்திர மோடி ஒரு சிறிதேனும் வரலாற்றை படித்தவராக இருந்தால் அவர் உணர்ந்து கொள்வார், தமிழர்களின் பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு, அவருடைய வரலாற்றை சிறந்த வரலாறு என்பதை புரிந்து கொள்வார். And he should realize that the DMK and the Congress and our allies will defend the spirit of the Tamil people. அவர் இன்னொன்றையும் உணர்ந்து கொள்வார், திமுக, காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியினர் இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் என்பதையும் புரிந்து கொள்வார். So it is our duty to stand together and defeat Mr. Narendra Modi. எனவே இது நம்முடைய கடமை, இணைந்து நின்று மோடியை தோற்கடிப்பது என்பது நம்முடைய கடமையாகிறது. Not only for the future of India, but for the respect of all its people. இது இந்தியாவின் எதிர்காலத்தை மட்டும் பொறுத்ததல்ல, ஒவ்வொரு தனி மனிதனின் மரியாதைக்கும் வேட்டு வைக்கும் செயலிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சி ஆகும். I'd like to thank all the senior leaders for coming here today, including Mr. Stalin. இந்த நேரத்திலே நான் ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மத்தியிலிருந்து இதை சொல்ல விரும்புகிறேன். And I'm looking forward to seeing him as Chief Minister of Tamil Nadu soon. திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Thank you very much. All the best. Jai Hind. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க இந்தியா. நன்றி.